ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ பார்க்குற மொபைல் வந்து சாம்சங் கேலக்ஸியில் நோட் 20ன்னு சொல்லிட்டு ஒரு நோட் 20 அல்ட்ரா. ஆமாம், சாம்சங் கேலக்ஸி நோட் 20 அல்ட்ரா 12256. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4500 தானேங்க. 5 ரூபாயா? 5 ரூபான்னு தரேன்றப்பல. அதாவது மொபைல் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்லேருந்து வெளியே வந்திருக்காப்புல, நேராக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காப்புல. டிராஃபிக் போலீஸ்காரர் மடக்கிருக்காப்புல. டிராஃபிக் போலீஸ்காரர் மடக்கும்போது இவர் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்துருக்காப்புல, டபாஞ்சிருக்காப்புல. ஆனால் தவறி கீழே விழுந்துட்டாப்புல. விழுந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சிச்சு. உடஞ்சது மட்டும் இல்லை, ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அதே வெறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ்காருக்கு ஃபைனும் கட்டணும், ரெண்டாவது அவருக்கு செலவுக்கு காசு தேவைப்படுது. அதனால தான் விற்கிறாப்புல. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட வாங்கிட்டு போனார். எவ்வளோக்கு வாங்கினார்? 23,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் இன்றைக்கி வந்து இந்த ஃபோனை வந்து வெறும் 5,000 ரூபாய்க்கு விற்கிறார். சரியா? இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சது மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாற்றணும், அதான் டிஸ்பிளே மாற்றணும். யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் போர்டு எஸ் பண்ணி கேமரா லெஃப்ட் லெஃப்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் வேறு டிஸ்பிளே தூக்கிட்டு வந்து இதில் மாட்டினீங்கன்னு வச்சுங்களேன், மொபைல் ஓகே ஆயிரும். அப்படி தானே? டிஸ்பிளே தான் மாற்றணும், வேறு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 12256 சாம்சங் கேலக்ஸி நோட் 20 அல்ட்ரா. ஸோ விலை வந்து வெறும் 5,000 ரூபா, 5000 rupees.